பெருமக்களே, ரஜபு என்ற பெயர் எப்படி வந்தது, அந்த பெயர் வந்ததற்கான காரணங்கள் என்ன என்பதை குறித்தும் பார்க்கலாம். ரஜபு என்பது தர்ஜீப் என்ற வார்த்தையிலிருந்து வந்ததாகும். தர்ஜீப் என்று சொன்னால் தஅதீம் என்று பொருள். தர்ஜீப் என்ற வார்த்தையிலிருந்து ரஜப் என்ற வார்த்தை வந்தது. சரி, தர்ஜீபுக்கு என்ன பொருள்? தஅதீம் என்று பொருள். தஅதீம் என்றால் என்ன? கண்ணியம் செய்தல், மரியாதை செய்தல் என்று பொருள். அரபியிலே தஅதீம் என்று இருக்கிறது, தஅலீம் என்று இருக்கிறது. 5 வார்த்தை, அதுல 4 வார்த்தை அசல் வார்த்தை, ஒரு வார்த்தை மட்டும் மாறி வரும். தா, ஐன், லாம், யா, மீம். இதுல ஆரம்பத்தில் 2 வார்த்தை, கடைசியில 2 வார்த்தை மாறாது, அப்படியே இருக்கும். நடுவுல உள்ள வார்த்தை மட்டும் மாறும்போது அர்த்தம் மாறும். தஅலீம், தஅதீம், இந்த 2ல அர்த்தங்கள் வித்தியாசப்படுது. இப்போ தா, ஐன், இதற்கு அடுத்து இந்த ஐனுக்கும் யாவுக்கும் நடுவுல லாம் வந்துச்சுன்னு சொன்னா கற்பிக்குதல் என்ற அர்த்தம். தெரியாத ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துதல் என்று பொருள். கல்வியை கற்றுக் கொடுக்குதல், தாலீம் வாசிக்கிறாங்க, தாலீம் செய்கிறாங்க என்றால் தெரியாத விஷயத்தை கற்றுத்தருகிறார்கள் என்று பொருள். அதே போன்றுதான் லாம் இல்லாம வா வந்தால், வா வந்தால் தஅதீம் என்று பொருள், வா வந்தால் கண்ணியம் என்று பொருள். அல்லம யுஅல்லிமு தஅலீம் என்ற வார்த்தை அரபி இலக்கணத்திலே வருகிறது. தஅதீம் என்றால் கண்ணியம், மரியாதை, மாண்பு என்று பொருள். இப்போ இந்த தர்ஜீப் என்ற வார்த்தைக்கு தஅதீம் என்று பொருள். கண்ணியம், மரியாதை, மாண்பு, சிறப்பு என்ற அர்த்தம் வருகிறது, மகத்துவம் என்ற அர்த்தம் வருகிறது. இப்படி இந்த தஅதீம், கண்ணியம் என்ற இந்த வார்த்தையை தாங்கி நிற்பதுதான் தர்ஜீப் என்ற வார்த்தையிலிருந்து பிளந்து வந்திருக்கக்கூடிய ரஜப். அப்படியானால் இந்த ரஜப் மாதம் கண்ணியமான மாதம், சிறப்பு மிக்க ஒரு மாதம் என்பதை இது காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, அன்றைய ஐயாமுல் ஜாஹிலியத்தில் அரபிகள் இந்த ரஜபுடைய மாதத்தை கண்ணியம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனுடைய மாண்பை உணர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் இல்லை, அவங்களுக்கு முன்னாடி ஐயாமுல் ஜாஹிலியா அந்த மக்கள் இந்த 4 மாதங்களையும் கண்ணியம் செய்வார்கள். அதிலும் குறிப்பாக இந்த ரஜபு மாதத்திலே மிகவும் கண்ணியம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனாலதான் இந்த பெயர் தஅதீம் என்ற பெயர் வந்தது என்று பெருமக்கள் சொல்லி தராங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, நான் முன்னாடி ஹதீஸ்ல ரஜபு என்ற வார்த்தையை சொல்கிற போது ரஜபு முதரல்லதி பைன ஜுமாத ஷஅபான், ஷஅபானுக்கும் ஜமாத்துல் ஆகிருக்கும் இடையில் வரக்கூடிய மாதம் என்று பெருமானார் பயன்படுத்தும் போது முதர் என்ற வார்த்தை பயன்படுத்துறாங்க. முதர் என்பது மக்காவிலே வசித்து வந்த ஒரு கோத்திரத்தாருடைய பெயர் முதர் என்பது. அந்த கோத்திரத்தார் ரஜபு மாதத்தை மிக அதிகமாக கண்ணியம் செய்பவர்களாக, அதனுடைய மாண்பை உணர்ந்தவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்றைக்கு காபத்துல்லாவை பராமரிக்கக்கூடிய, சுத்தம் செய்யக்கூடிய, கதவை திறந்து மூடக்கூடிய அந்த பணியாளர் ரஜபு மாதம் பிறந்து விட்டாலே ரஜபு பிறை 1லிருந்து 30 வரைக்கும் காபத்துல்லாவுடைய கதையை திறந்து விடுவாராம். மற்ற நாட்கள்ல, மற்ற மாதங்கள்ல திங்கட்கிழமை, வியாழக்கிழமை 2 நாள் மட்டும்தான் திறப்பார். ஆனா ரஜபு மாதத்துல ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா திறந்து விட்டுருவார் அந்த காபத்துல்லாவுடைய பணியாளர். அவர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு, ஏன் இப்படி செய்றீங்க? ரஜபு மாதத்துல மட்டும் ஃபுல்லா திறந்து விட்டுறீங்க எல்லா நாள்லயும், ஆனா மற்ற மாதங்கள்ல 2 நாள் மட்டும் தான் திறக்கிறீங்க, திங்கட்கிழமை, வியாழக்கிழமை. இப்படி செய்றீங்களே, இதற்கான காரணம் என்ன என்று அவரிடத்துல கேட்கப்பட்ட போது அவர் சொன்னாரு, அஷ்ஷஹரு ஷஹருல்லாஹ் வல் பைத்து பைத்துல்லாஹ் வல் அப்து அப்துல்லாஹ். இந்த மாதம் அல்லாஹ்வுடைய மாதம், இந்த வீடு அல்லாஹ்வுடைய வீடு, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. எனவே ஃபலா யம்னா அப்துல்லாஹ் மின் பைத்தில்லாஹ் ஃபீ ஷஹரில்லாஹ். எனவே அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்கக்கூடிய நான் அல்லாஹ்வுடைய வீட்டில் வரக்கூடாது என்று இந்த அல்லாஹ்வுடைய மாதத்திலே திறக்காமல், கதவை திறக்காமல் வைத்திருப்பது என்பது அது ஒரு
அழகான காரியம் அல்ல, சரியான காரியம் அல்ல. எனவே தான் இந்த மாதம் முழுக்க நான் திறந்து விடுகிறேன், காரணம் இது அல்லாஹுடைய மாதம் என்று சொன்னதாக வரலாற்றிலே நாம் பார்க்க முடிகிறது. அப்படியானால் அரபுகள் அன்றையே இந்த ரஜபுடைய மாதத்தை மிகவும் கண்ணியமாக மாண்பாக அதை மதித்து வந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம்.